சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, எவ்வளவோ பூஜைகள் செய்தோ, எவ்வளவோ விரதங்கள் இருந்தோ, எத்தனை கோயிலுக்கு போயும் என்னுடைய பிரச்சனைகள் மட்டும் தீரவே இல்லை. இதன் மூலமா கடவுள் என்ன இன்னமும் சோதிக்கிறாரா? அப்படி ஏன் சோதிக்கணும்? அப்படி சோதிச்சா என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எனக்கு புரியலை அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. கடவுள் சோதிக்கிறாரா இல்லையா, இந்த சந்தேகம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தைகள், சோதிக்கிறாரு உன்னை, சோதிச்சதுக்கு அப்புறம்தான் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னா, எத்தனையோ மனுஷங்க வாழ்க்கையில் இறக்கிற காலம், அதாவது இந்த ஜென்ம முடிகிற காலத்தில் சந்தோஷமான மனிதர்களாக இருந்திருப்பாங்க. அப்படியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது மனுஷங்க இருந்திருக்காங்க? என்னைக்கு வாழ்க்கையில் பிடிச்ச கண்ணீர் ஆரம்பிச்சதோ, அது அன்னையில் ஆரம்பிச்சதுல இருந்து அது நிற்கவே இல்லை. அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. காவேரியில் தண்ணி இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் மனிதர்களோட கண்களில் கண்ணீர் தண்ணீராக இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ கடவுள் சோதிக்கிறாருன்னா சோதிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். அப்போ ஏன் கொடுக்கல? அப்போ உங்களோட பூஜை முறைகள் எதையுமே அவர் அக்செப்ட் பண்ணலையா? இது பெரிய கேள்வி. பூஜைகளாலையும் அவர் மனசை மாற்ற முடியல, அன்பினாலையும் அவர் மனசை மாற்ற முடியலன்னா நான் என்ன செய்யறது? மனிதர்களும் உதவி செய்யலை, கடவுளும் உதவி செய்யலைன்னா ஒரு மனுஷன் எங்கத்தான் போறது? எவ்வளோ பெரிய சவால்களையும் சமாளிக்க முடியும்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் முடியல. உண்மையான விஷயம் முடியல. நான் தோத்துடுவேன், எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு நடக்குது. இதுக்கு மேலே கடவுள் காப்பாற்றி என் வாழ்க்கையை மாற்றி இது நினச்சி பார்த்தா கூட அதில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல. ஏன்னா நினச்சி பார்க்க கூட எனக்கு முடியல. சில பேரோட வாழ்க்கை கனவுலையாவது சிறப்பாக இருக்கும், ஆனால் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு துன்பங்கள் தொடர்கதையாக இருக்கு. இது பல பேருடைய மனப்போராட்டம், கண்ணீர் விட்ட ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்கள் ஆண்களை விட பெண்கள் அதிகப்படியாக டிஸ்டர்ப் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பெண் சொன்னாங்க, என் மனசில் அவ்வளோ துன்பமும் துயரமும் இருக்கிறதால நான் தப்பான வழிக்கு போயிடுவேணும்னு சொல்லி நான் பயந்தேன். நிறைய பெண்கள் தப்பான வழிக்கு போவதற்கு காரணமே இந்த மனபாரம் தாங்க முடியாமல் இருக்கிறதால மட்டுமே. நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்கிறேன், தப்பிச்சாங்க. ஒரு விஷயத்துக்கு பயந்து இன்னொரு விஷயத்தில் போய் நாம் சிக்கிக்கிற மாதிரி. அப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் ஒன்று இல்லை, 2 ஆயிடுச்சு. இப்போ 2 பிரச்சனைகள் இருக்கு. இந்த 2 பிரச்சனையிலேருந்து தப்பிக்க இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டா பிரச்சனையோட வடிவம் 3. அப்போ ஒரு பிரச்சனைக்கு பயந்து இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தி துன்பக்கடல்ல நாம் சிக்கிக்கிறோம். துன்பக்கடல்ல சிக்கிறோம். துன்ப கிணறு இல்லை, துன்ப ஆறு இல்லை, கடல்லே சிக்கிட்டோம். ஆறுனா கிணறுனா கூட ஏதோ தப்பிச்சிடலாம். கடலில் போனால் கிடைக்காது, எதுவுமே அடிச்சுட்டு போயிடும். அது எங்கே ஒதுங்குதோ அங்கே ஒதுங்கும். இப்போ கூட ஒரு பெரிய ஒரு நியூஸ், ஒரு பிரபலமானவரோட பையன் என்ன ஆனாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கையில் பவர் இருந்ததால் அவங்க
அந்த பாடியை எடுத்தாங்க. நம்மளை மாதிரி ஒரு ஆட்கள் போனது தான். அப்போ அந்த துன்ப கடலில் சிக்கிக்கிட்டா முடிஞ்சிடுச்சு, துன்பம் நம்மளை அழிச்சிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் கடவுள் கைவிடலை? கடவுள் சோதிக்கிறாரா? என்ன மாதிரியான விஷயங்கள் நாம் செய்யணும், என்ன செய்யலை, செய்யாமல் இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள், இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் உற்சாகமாக இருங்க. முதல்ல நடக்கும் அப்படின்னு நம்பி கேளுங்க. கடவுள்கிட்ட நன்றிகள் சொல்லுங்க. ஏன்னா சீரியஸாக நான் என்ன பேச போகிறேன்னு உங்கள் மேலே ப்ராமிஸ், என் மேலே ப்ராமிஸ் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திங், நம்மளை ஆட்டி படைக்கிறது கர்மா. இந்த கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது. ஒரு மனுஷனுக்கு கர்மா பலகீனமாக இருந்தால் அவன் வாழ்க்கை பலமாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை பலகீனமாக இருக்குதுன்னா நம்ம கர்மா பலமாக இருக்குது. அப்போ கர்மா பலமாக இருக்குதுன்னா அந்த கர்மாவை பலத்தை நாம் என்ன பண்ணணும்? குறைக்கணும். அதை குறைப்பதற்கு தான் நம்மளுடைய மனதில் உறுதியான நிலைப்பாட்டை வைக்கணும். எந்த மனசில் இரும்பை போல் உறுதி தன்மை இருக்கோ அந்த மனசில் அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கர்மா நிச்சயமாக குறையும். நீங்கள் எதுக்கும் மயங்கக்கூடாது, எந்தெந்த விஷயத்துக்கும் மயங்கவே கூடாது. நீங்கள் இப்போ ஒரு சுதந்திரமான மனிதன், உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை நம்பியும் யாரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரை நம்பியும் இல்லை, உங்களை நம்பி யாரும் இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் ஒரு சுதந்திரமான ஒரு ஆன்மா, உங்களுக்கு அழிவே இல்லை. உங்கள் உடல் வேற, ஆன்மா வேற. அழிவே இல்லாத மனிதர்கள் நீங்கள். சத்திரியன். உங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் அழிவு இல்லை. ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும் வாழ்க்கையை பற்றியும் தேடுதலை பற்றியும் உள்ளடக்கினது ஒவ்வொரு பிறவியும். அதனால் இதை பற்றி கலங்கவோ அச்சப்படவோ உங்களுக்கு தேவையே இல்லை. 6லும் சாவு, 60லையும் சாவு. ஓகே, சாவுக்காக பயப்படுறவன் தான் வாழ்க்கையை பார்த்து பயப்படுவான். சாவை வென்றவர்கள் துணிச்சலான மனிதர்கள். எனக்கு சாவே வராது, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, இப்போ பிறக்கிற குழந்தைக்கும் சரி, இறந்த மனிதர்களுக்கும் சரி, யாரும் சாகல. எல்லாருக்கும் அந்த ஆன்மாதான் உயிர்நிலை. உடல் உயிர்நிலை இல்லை. ஆன்மாவுக்கு வயது ஏறலை. நம்ம குழந்தையா இருக்கும் போது இருந்த கை, காலு, கண்ணு, மூக்கு இல்லை. இப்போ நாம் இப்படி இருக்கோம். இன்னும் வயசானா இப்படி நம்ம இருக்க மாட்டோம். தோல் சுருங்கும், பல்லு போகும், சொல்லு போகும், தலையில் இருக்கக்கூடிய முடி கொட்டும். ஸோ எதுவுமே நிலை இல்லை. மனுஷன் நினைக்கிறா நிலையானவன்னு. பிரச்சனை அங்கே தான் அவனுக்கு நிலையா நிற்குது. மனுஷனா நிலை இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனையும் நிலை இல்லை. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நிலை இல்லாத ஒரு விஷயத்தை நிலை இருக்குதுன்னு நினச்சி அவன் தேடி அவன் அழிவை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கா. பிரச்சனையை இங்கே தான் உங்களுக்கு சூடு பிடிக்குது. ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் என்ன பேச போகிறேன், என்ன பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை அனைத்தும் உண்மை அப்படின்ற
ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். ஏன்னா எந்த பொருள் வாங்கினாலும் கேரண்டி அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்கன்னா அந்த பொருளோட தன்மை அப்படிப்பட்டது. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல்லையும் நான் கேரண்டி கொடுக்குறேன். தொலைச்ச வாழ்க்கையை நீங்கள் திரும்பி எடுப்பதற்கு இது உரிய நேரம், இது சரியான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தாமல் போயிட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பை நாம் இழந்ததுக்கு சமம். அப்போ நிலையான எந்த விஷயத்தை நம்ம தேடணும்? என்னோட ஆன்மா நிலையானது, என்னோட சரீரம் நிலையற்றது. அப்போது என் வாழ்க்கையில் நான் மரணத்தை பார்த்து நான் பயம் இல்லை அப்படின்னா நாம் அங்கே ஜெயிக்கிறோம். நம்ம யாருக்கோ எந்த இடத்துலையோ அடிமை கிடையாது. நம்மளை யாரும் டிபெண்ட் பண்ணலை, நம்மளும் யாரையும் டிபெண்ட் பண்ணவும் இல்லை. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வார்த்தை. இதை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக வச்சுக்கிட்டு அதை நீங்கள் அனுபவிக்கணும். வார்த்தைகளை நீங்கள் அனுபவிக்கணும். வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். ரெண்டாவது, வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. இங்கே வாழ்வதற்காக மட்டும் வந்திருக்கமே தவிர கண்ணீர் வடிப்பதற்காகவோ இல்லை கடவுள் சோதிக்கிறாருன்னு சொல்லி சந்தேகப்படுவதற்காகவோ நாம் இந்த பிறப்பு எடுக்கலை. இது ரொம்ப அருமையான பிறப்பு, மனித பிறவி. இந்த பிறவியில் ஞானத்தை அடைஞ்சே தீரணும். ஆனால் ஞானத்தை அடைய இங்கே யாரும் தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக மாயை அப்படின்ற ஒரு கேடுகட்ட சக்தியை அடைவதற்கு இங்கே மனுஷன் முயற்சி பண்ணுறான். அதில் ஜெயிக்கிறா, பிரச்சனைகளை சிக்கிறா, கர்மாவை பலப்படுத்துகிறா. கர்மாவை எப்படி அழிக்க முடியும், எப்படி அது பலத்தை குறைக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் நிறைய இருக்கு. இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களோட வாழ்க்கை சரியான திசையில் போகலை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நஷ்டத்தை குறைக்கணும், அப்புறம் தான் லாபத்தை பற்றி யோசிக்கணும். நீ நஷ்டத்தை குறைக்காமல் லாபத்தை பற்றி யோசிக்கிறோம், பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீ லாபத்தை பற்றி மட்டும் யோசிக்கிற, மறுபடியும் நஷ்டத்தை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நஷ்ட பாட்டுக்கு ஓடுது, லாபம் பாட்டுக்கு வருது. ஸோ வர லாபம் இங்கே நஷ்டமாக மாறுது. அப்போ ஏன் லாபம் சம்பாதிக்கணும்? நாம் கடவுளை கும்பிடுறோம், வழிபடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் மாயை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போது நீ இந்த இடத்துல கர்மாவை அந்த அன்னைக்கு உண்டானதை அழிக்கிற, நாளைக்கு உண்டானதை இன்னைக்கே என்ன பண்ணுற? அதிகரிக்கிற. ஸோ இந்த பக்கம் குறைக்கிற, அந்த பக்கம் அதிகரிக்கிற. அப்புறம் ஏன் குறைக்கணும், அப்புறம் ஏன் அதிகரிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், நாம் காலையில் வாக்கிங் எதுக்கு போகிறோம்? உடம்பை குறைக்க போகிறோம். உடம்பை குறைக்கிறதுக்காக தான் வாக்கிங் போகிறோம். சரி, ஒரு 40 நிமிஷம் நல்லா ஓடுறோம், உடம்புலாம் நல்லா வேர்க்குது, ரொம்ப டயர்டாகுது, லைட்டாக பசி, கொஞ்சம் டயர்டு. நேராக போயிட்டு ஒரு டீ கடையில் 2 வடையோ ஒரு டீயோ குடிச்சிங்கன்னா நீங்கள் அந்த 40 நிமிஷம் நடந்தீங்க பாருங்கள், அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போது அதை இறக்குனீங்க, இங்கே வந்து ஏற்றிக்கிட்டீங்க. இதே தான் இங்கே நடக்குது. கர்மாவை ஒரு வகையில் நாம் குறைக்கிறோம் பக்தியின் மூலமாக. அதே கர்மாவை ஒரு பக்கம் ஏற்றுறோம் மாயையின் மூலமாக. இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணிங்கன்னா, இதில் இருந்து நீங்கள் டெஃபினட்டாக வெளியில் வரலாம். இல்லைன்னா இதுலேயே நீங்கள் மறுபடியும் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி இப்படியே தான் இருப்பீங்க. இப்போ கடவுள் உங்களை சோதிக்கிறாரா, இல்லை பண்ண பூஜை முறைகள் தவறா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் பண்ண பூஜை முறைகள் எக்ஸாக்ட்லி 100% ரைட்.
கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது 100% ரைட். அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அது எல்லாமே ஜெனிவனாக இருக்குது, ஹானஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த சைடு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கூட்டுட்டு போகிற வழி எவனோ ஒருத்தவங்களை அடைச்சிட்டு போகிறான், ஆசை காட்டுறான். இந்த சின்ன குழந்தைங்க கிட்ட ஆசை காட்டி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த குழந்தைங்களை எப்படி சீரழிக்கிற மனித மிருகங்களை, அது மாதிரி ஒரு மனித மிருகம் நம்மளை அடைச்சிட்டு போகுது. அப்போ உங்கள் பிரச்சனைகள் கடைசி வரைக்கும் தீர்வுகள் இல்லை. ஆசைப்படுறோம் பட்டுக்கிட்டே இருக்கோம். நீ எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் ஆசைப்படுறியோ அதுதான் உனக்கு யமன். எந்தெந்த விஷயத்தில் ஆசைப்படுறியோ அதுதான் உனக்கு யமனாக நிற்கும். நீ ஒருத்த மேலே அன்பும் பண்பும் ஜாஸ்தி வச்சு நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னா அவன் மூலமாக தான் நீ பல சித்திரவதையை நீ அனுபவிப்ப. ஸோ மனசை ஃப்ரீயாக்கு. இந்த எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் இருந்து ஃபஸ்ட் திங் வெளியில் வா. உன்னோட மனசை ரெடி பண்ணு, உன்னோட மூளையை ரெடி பண்ணு, உன்னோட பிரெயினை ரொம்ப சுதந்திரமானதாக நீ வச்சுக்கோ. அப்போ தான் உனக்கு அதில் இருந்து நல்வாழ்க்கை அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஸோ நீயும் சந்தோஷமாக இருப்ப, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்க வைப்ப. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னோட ஆசை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நீ கொல்லுவனா என்ன, மனசால கொல்லுவ. நமக்கு கொன்னா தண்டனை இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த மனுஷனும் இருக்க மாட்டான். தண்டிச்சிடுவாங்கன்றதுக்காக தான் யாரும் எந்த விஷயத்தையும் எடுக்கலை. ஆனால் மனதால் நம்ம கொல்றோம். அப்போது நீ ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ ஆசை வைக்கிறதால அதை அடையணுன்றதுக்காக நீ சுற்றி இருக்கிறவங்கள நீ என்ன பண்ணுற, உனக்கு எதிர்ப்பாக அவங்க இருக்கிறாங்க நினச்சி அந்த எதிர்ப்பை நீ விதைக்கிற. ஸோ இதுவும் உன்னோட கர்மாக்கள்ல தான் போய் சேரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆடியோ. ஏன்னா மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் ஏன் பிரச்சனை, கடவுளோட வழிபாடுகள் செய்தும் ஹானஸ்டாக நடந்தும் என்ன பிரச்சனைன்னா, உன் மனசுக்குள்ள ஆசைகள் இன்னைக்கும் துளிர் விட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஆசைகளால் பல பேரை நீ மனதளவில் பழி வாங்கிக்கிட்டு இருக்கிய. பல பேர் உன்னால் துன்பப்படுறாங்களே, உன்னால் சோக கீதம் பாடுறாங்களே. அப்போ இந்த மாதிரியான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்குதா? நடந்துச்சுன்னா முதல்ல அதை சரி பண்ணுங்க. அப்போ உங்கள் கர்மாக்களை எந்த அளவுக்கு அழிக்கணுமோ அந்த அளவுக்கு அழிக்கணும். அப்போ மாய சக்திக்குள்ளே எந்த அளவுக்கு போகாமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு போகாமல் இருக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சே இந்த மாய வலையில் சிக்கிறோன்னா கண்ணுக்கு தெரியாமல் சிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். இங்கே ஒரு 10 விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா 100 விஷயம் கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பண்ணுறது தப்பு தான், எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் இருக்க முடியலையே. இது நிறைய பேருடைய டைலாக்ஸ். நாம் பண்ணுறது தப்புன்னா ஒரு அறிவாளி என்ன பண்ணுவான், பண்ணுறது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு அதை செய்ய மாட்டான். ஆனால் நான் பண்ணுறது தப்பு தான், ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றதுக்காக நீங்கள் பண்ணாமலாம் இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரியுது, அதை விட உங்களுக்கு மனசு இல்லையே தவிர என்ன பண்ணுறதுன்னு தெரியலையப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான விஷயத்த நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ளேயாவது நீங்கள் உண்மையானவராக இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பொய்யானவராக இருந்தால் மற்ற மனுஷனுக்கு எப்படி நீங்கள் உண்மையானவனாக இருக்க முடியும்? அப்போ இதுலேயும் உங்களோட என்ன பண்ணுது, கர்மா அதிகரிக்குது. அப்போ எல்லாமே அழிக்கிறது 10ன்னா வளர்க்கறது 100. 10 ரூபா நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க இந்த தொழிலை நடத்த, ஆனால் லாஸ் ஆகிறது 100 ரூபா. அப்போ இந்த தொழிலை நடத்தணுமா என்ன? இப்படி தான் மனுஷனோட வாழ்க்கை போகுது. மனுஷனோட வாழ்க்கை ஒரு தொழிலாக நினச்சிக்கோங்க. அதில் லாபம் எவ்வளோ, நஷ்டம் எவ்வளோ. அப்போது அழிக்கிறது 10 இருக்கணும்,
வளர்க்கிறது 100 இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் கம்பீரமாக இருப்பாங்க. கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டு தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் அடக்க ஒடுக்கமாக இருக்கிற இடம் தெரியாமல் சாதிச்சுக்கிட்டே நல்ல முகத்தில் ஒரு புன்னகையோட கடைசி வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷங்க யாருமே இல்லை. எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கு. குழந்தைக்கும் ஆசை இருக்கு, மிடில் இருக்கிறவங்களுக்கும் ஆசை இருக்கு, தாத்தா பாட்டிக்கும் ஆசை இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஒரு பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, தம்பி என்னைக்குமே நான் பெற்றது என்னோட பேரன் பேத்தி எதையுமே நான் நம்ப மாட்டேன்ப்பா. நம்ம கையில் கொஞ்சமாவது சொத்து இருந்தாதான் நம்மளை மனுஷங்க மதிப்பாங்க. அதனால தான் என்னை சுற்றியும் எவ்வளோ பேர் அன்பாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. காசு பணம் தான் தன்னை காப்பாற்றுது. அப்போ கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? அப்போது நம்ம மனசில் அந்த பக்குவமே வரல. யாருக்கு? அந்த பாட்டிக்கு. அப்போ ஏன் பக்குவம் வரலன்னா அவங்க வாழ்க்கையை சரியாக படிக்கலை. அவங்க படித்த பாடம் அத்தனையும் தப்பாக படிச்சுட்டாங்க. இப்போது அவங்களுக்கு காசு பணம் இருக்கிறதால தான் என் குழந்தைங்க மதிக்கிறாங்கன்னா அப்போ அந்த குழந்தைங்க மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கும்? ரெண்டாவது, குழந்தைங்க இவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க தான் சொல்லிக் கொடுக்கறது தன்னுடைய குழந்தைங்களுக்கு. ஸோ இப்படி தான் நடக்குது. அப்போது நம்ம பெற்ற குழந்தைங்க மேலேயே நம்பிக்கை இல்லை, அப்போ மற்றவங்க மேலே நம்பிக்கை வைப்போமா? இதுதான். அப்போ இவங்க சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா நான் அந்த பாட்டிக்கிட்ட நேரடியாகவே சொன்னேன், இல்லைப்பா உனக்கு தெரியாது, எங்கள் குடும்பத்தில் அப்படிதான், உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோ, இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதையை எடுத்து விடுவாங்க. எப்படிதான் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு அந்த காசு மேலே ஈர்ப்பு அதிகம். இது இருந்தால் தான் என்ன மதிக்கிறாங்க அப்படின்னா உங்களை மதிக்கலை, உங்கள் காசை தான் மதிக்கிறாங்க. அப்போ நம்ம மதிக்கிற மாதிரி வாடலை. குழந்தைங்க கிட்ட அன்பை சொல்லி கொடுக்கல. என்ன சொல்லி கொடுத்தோம்? நல்லா கெத்தாக வாழணும், காசு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், பதவி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அன்பு முக்கியம், ஒழுக்கம் முக்கியம், விட்டு கொடுத்து வாழ்வது முக்கியம், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல. அதனால தான் இன்னைக்கு மனுஷங்க அத்தனை பேரும் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறோம். அதாயிடுச்சான் இதாயிடுச்சான். ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்? ஒரு விஷயத்த 10 கற்பனை பண்ணுறோம். நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அந்த உண்மை அளவு அப்படியே யாராலையும் சொல்ல முடியாது. அதிகப்படியாக சொல்லி அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குறாங்க. அப்போ இன்னொருத்தவங்க கிட்ட நீங்கள் சொல்லும்போது 1 10 சொல்கிறீங்க. இப்போ அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, அந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும். ஒரே விஷயத்த 100 தடவை சொல்கிற மாதிரி உங்கள் கற்பனைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அதிகம் பண்ணி. ஸோ இப்படி தான் இன்றைக்கி ஒரு குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னைக்கு பேச்சை குறைக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். ஆனால் இன்றைக்கி யாரும் பேச்சை குறைக்கிற மாதிரி இல்லை. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி பேசுகிறேன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நீ சிந்திக்கவும் இல்லைன்னா வீட்டில் தனியாக இருக்கும்போது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இதுதான் எல்லாருடைய மனசுலையும் நடக்கக்கூடிய ஒரு சத்தம். அப்போ தொடர்ந்து சத்தத்தோடவே இருக்கும். கொஞ்சம் அமைதியாக முடியாது, கொஞ்சம் பொறுமையாக அது முடியவே முடியாது. அமைதியாக இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு அமைதி வேணும். அமைதி வேணும்னா அமைதியாக இருக்கணும். பொறுமை வேணும்னா பொறுமையாக இருக்கணும். அமைதி வேணும் அப்படின்னா அமைதியாக இல்லாமல் சத்தம் போட்டால் எப்படி அமைதி வரும்?
அப்போ நமக்கு அமைதியாக இருக்க பிடிக்கல, பொறுமையாக இருக்க பிடிக்கல. அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும், பதட்டத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நான் சொல்கிறதில்ல எங்கேயாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்னது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். நான் நிறைய பாடம் நான் கற்றுக்கணும், நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய அனுபவசாலிங்க நிச்சயமாக இருப்பீங்க. என்னோடய வயசில் பெரியவங்களும் இருப்பீங்க, என்னோடய வயசில் சின்னவங்களும் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அனுபவத்தை நான் மதிக்கிறேன். இது சத்தியமான உண்மை. ஏன்னா உங்களுக்கு பல ஜென்மத்தில், எனக்கு முன்னாடியே நீங்கள் மனித ஜென்மம் எடுத்திருக்கலாம். நிறைய பதிவுகள் உங்களோட ஆன்மா கிட்ட இருக்கா. அந்த ஆன்மாவா நீங்கள் பேசலாம். எனக்கு இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு வார்த்தைகள். அதனால தான் சொல்கிறேன், எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்படி இருக்குப்பா, இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அது என் மனசுக்கு அது உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம், தப்பே கிடையாது. எல்லோருக்கும் வழிகாட்டி அந்த இடத்துல நம்ம என்றைக்கும் இருக்கணும். எனக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க, உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன். ஒரு வழிகாட்டிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி அனுபவம்னா உங்களுக்கு வேறு விதத்தில் அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா பண்ணணும், பண்ணாமல் இருக்கிறது உங்கள் விருப்பம். இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பல பேருக்கு தெரியணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே மனம் திறந்து பேசும்போது தான் ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அந்த தீர்வுகள் நம்ம வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தும். நாம் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற பாடத்தெல்லாம் சொல்லாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்குள்ள ஒரு புனிதமான ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவுக்குள்ள சாயப்பாவோட ஆன்மா கலந்துருக்குது, அந்த ஆன்மா என்னோட ஆன்மாவுக்கு வழிகாட்டுது. அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் உங்களுக்குள்ள ஒரு உயர்ந்த தன்மையை அது நிச்சயமாக கொடுக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இது. ஆனால் இதை தெரியாமல் நாம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை மறந்து போயிட்டோம், இல்லை இதை பற்றி நாம் திங்க் பண்ணவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வழியில் நாம் சிக்கி இருக்கோமே அப்படின்னு நாம் நினைக்கவும் இல்லை. உண்மையிலே சொல்லுங்கள், நான் என்ன பேச போகிறேன்னு உங்கள் மேலே சத்தியம் பண்ண, நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. எனக்குமே இந்த ஆடியோ கொடுக்கும்போது, நான் மைக்கை எடுக்கும்போது நல்லா பேசிடுவோமா, இல்லை எதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. எந்த ஒரு விஷயமும் நான் பிளான் பண்ணதும் கிடையாது. அது இயல்பாக ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா நான் சாயப்பா மேலே பாரத்தை போட்டு எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். அது எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமோ, அதை பற்றி நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அப்போது எவன் ஒருவன் கடவுள் மேலே பாரத்தை போட்டு எவ்வளோ பெரிய ஒரு ஆழத்தில் இறங்கினாலும் அவனுக்கு மரணம் அப்படின்றது இல்லை. அது அவனுக்கு ஒரு பெரிய அனுபவ பாடமாக கிடைக்கும். இதை நான் நிறைய உணர்ந்ததால தான் எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது. அப்போ நீங்களும் சாயப்பாவை எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான பக்கத்தை நீங்கள் நிச்சயமாக படிப்பீங்க. இதை விளையாட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ நம்ம பேசுனதில் ஏன் பிரச்சனைகள் தீரலை, அப்போ பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அப்போ கரெக்டு தானே. கர்மாவை குறைக்கணும், வாழ்க்கையை பலப்படுத்தணும். கர்மாக்களை குறைக்காம வாழ்க்கையை சத்தியமாக பலப்படுத்த முடியாது. கர்மாக்களை ஏன் குறைக்க முடியலன்னா,
நீ மறுபடியும் மறுபடியும் தூண்டில போய் விழுந்துட்டே இருக்கீங்க. ஒரு தடவை தூண்டில விழுந்த சிக்கிற, மறுபடியும் கடவுள் உன்னை காப்பாத்துறாரு. மறுபடியும் அதே தூண்டிலுக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் சிக்கிற, மறுபடியும் கடவுள் ஒன்னதான் காப்பாத்துறாரு. நீ தூண்டில விழுந்த நேரம் உன்னோட கர்மாக்கள் நேரம். அந்த நேரத்தில் கடவுள் காப்பாத்தி மறுபடியும் நீ மாயை மூலமா அதே வலையில சிக்கிற, மறுபடியும் மாட்டிக்கிற. இதான் உன்னோட பிரச்சனை தீராம இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப கடவுள் உன்னை சோதிக்கல. நீ செய்த பூஜை முறைகளை பத்தி கடவுளுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை. ஏன்னா நீ எப்படி எந்த மனதில் அந்த பூஜை முறைகளை செய்றியோ அதை நிச்சயமா அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவரால் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அவர் வழியில நீ நடக்காதது. நீ சில விஷயத்த இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கைய நீ மாத்தினது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ரோட்டில் கண்ணை கட்டிக்கிட்ட நீ நடந்த, எதிரில் வர வாகனத்துல சிக்கின, அடி காயம் பலமாயிடுச்சு, என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த உண்மைய ஒரு ஜென்மத்திலையும் நீ கத்திருந்தா உனக்கு வரக்கூடிய ஜென்மத்தில் உன் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும், உன் கர்ம பலன்களும் குறைஞ்சிருக்கும். பிறவா வரம் அப்படின்ற ஒரு விஷயமும் உன்னோட வாழ்க்கையில நடந்திருக்கும். நாம என்ன பண்றோம்? எந்த பூஜை முறைகள், எந்த மாதிரியான பூஜை முறைகள் செஞ்சா என் பிரச்சனை தீரும்னு சொல்லி நாம தேடணும். அதே மாதிரி சில பேர் சொன்னாங்க, ஆனா அது எதுவும் நடக்கலையே. பூஜையால இந்த உலகத்தை மாற்ற முடியும்னா யாரும் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. பூஜை முறைகளால் என்னோட கடன்கள் தீரும் அப்படின்னா யாரும் உழைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ எந்த விஷயமா உங்களுக்கு தீரும்னா, எந்த விஷயத்தை நோக்கி உன்னோட பயணம் இருக்குதோ, உன்னோட போராட்டம் இருக்குதோ, உனக்கு அடி வலி விழுதோ, அதில் நீ களைப்படையாமல் தொடர்ந்து அதில் நீ போராடினா உனக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிடும். இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதிர்வரும் நாட்களில் நீங்கள் பெரிய ஆளாக நிற்பீங்க. இது சாயப்பா மேலே சத்தியமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்லணும். அதனால் சும்மா கண்டதெல்லாம் கேட்காதீங்க. குறுக்கு வழியில் போயிட்டு என் பிரச்சனை தீரும்னு சொல்லி ஏமாந்து நிற்காதீங்க. இதெல்லாம் உங்களையே அழிச்சிடும். கடவுளை தேடும் போதோ, வாழ்க்கையில் வெற்றியை தேடும் போதோ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது. அது குறுக்கு வழியில், எப்பா இவங்க இதை சொல்ல பண்ண அதை பண்ணுனாங்க, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, என்ன ஷார்ட்டு, என் பிரச்சனையை தீர்க்கணும், அதுக்கு என்ன செய்ய முடியும், அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதுதான் எல்லா மனுஷனும் எதிர்பார்க்குறா, எல்லா மனுஷனும் செய்கிறா. ஆனால் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. மீறி கேட்டா பரவாயில்லைங்கன்னு ஒரு வார்த்தை தான். எப்போ அந்த பரவாயில்லைக்கான்னு இவ்வளோ தூரம் போராடின, நாட் பேடுன்னு சொல்றதுக்கா இவ்வளோ தூரம் நீ போராடின. அப்போ நல்லா இருக்கன்னு நீ சொல்லவே இல்லை, ஏதோ பரவாயில்லைங்கன்னு சொல்ற. அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், அதாவது அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயம், நீ நல்லா இருப்ப, நாட் பேடுன்னு சொல்ல மாட்டேன், நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருக்க அப்படின்னு சத்தமாக உன் மனசில் சொல்லுவேன். நான் இதெல்லாம் தாண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி உன் மனசில் நீ சொல்லுவ. உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அத்தனையும் உனக்கு வரவுகள் வைக்கப்படும். எப்போ அந்த வரவுகள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீ சேர்த்து வச்சதை ஒவ்வொரு மாதமும் நீ பேங்க்கில் போடுற, 20 வருஷம் கழிச்சு நீ எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உனக்கு இந்தாங்க பேங்க்கில் ஃபோன் வருது, உங்கள் மெச்சூரிட்டி முடிஞ்சது, நீங்கள் வாங்கிக்கோன்னு. நீ போட்டது 10 லட்சம், ஆனால் உனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா 5-6 லட்சம்.
16 லட்சம். நீ யோசிக்கிற, இந்த காசை நான் மாதம் போட்டேன், அதுவே நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த காசு மட்டும் இந்த 15 லட்சம் 16 லட்சம் இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி போயிருக்குன்னு. ஸோ கடவுளோட கணக்கு உன்னோட ஒவ்வொரு இடத்துலையும் வரவு வைக்கப்படும். அது என்னைக்கு உன்னோட கர்மா ரொம்ப பலமாக இருந்து நீ பலகீனமாக இருக்கியோ அப்போது அதை உன்னை காப்பாற்றும். சொல்லுவாங்கள்ல, உன்னோட புண்ணியம் உன் தர்மம் உன்னை காப்பாத்துச்சு. அந்த கணக்கு தான் இந்த கணக்கு. அப்போ நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லது செய்ய செய்ய உங்கள் கர்மாக்கள் அழிக்கப்படும். மாய வலைக்குள்ளே நீங்கள் போகிறது கொஞ்சம் கம்மியாகும். நான் முழுக்க கம்மியாகும்னு சொல்லலை. ஏன்னா அதை நான் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு 10 தப்பு, தெரியாமல் 100 தப்பு. அப்போ தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறுகளை செய்யாமல் இருக்கணும். அப்போ தான் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக மொத்தம் மாயைன்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு நல்ல பசிக்குது, செம பசி. அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று வயிற்றுக்கு உள்ளே போட்டே ஆகணும். அப்போது நாம் நினச்சிருப்போம் சில விஷயத்தை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் பசியோட அந்த ஆசை இருக்கு பாருங்க, உள்ள வயிறு ஆசைப்படும். எப்போ ரொம்ப பசிக்குது பாரு, பிரமாதமான ஒரு உணவு இருக்குது, அதை சாப்பிட்டுடு. நம்ம போவோம், கட்டன்னு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் சாப்பிடுவோம், 15 நிமிஷம் சாப்பிடுவோம். அடுத்தது 10 நாள் நம்ம கவலைப்படணும். ஏன்னா அது ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு. அப்போது உனக்கு பசி இருக்குது, உன்னோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீ ஏன் சாப்பிடல? அப்போது உனக்கு பசி அப்படின்னோட மாயையில் போய் சிக்கிக்கிட்ட. அப்போது எது சாப்பிடலாம் அப்படின்னு நீ யோசிச்சிருந்து, இதை சாப்பிட்டா தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, அப்போ நான் சாப்பிடாம நான் எனக்கு தேவையானதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னா நீ தப்பிச்சுன்னு அர்த்தம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள். உங்கள் உடம்புக்கு துரோகம் செய்தால் கூட அதுவும் பாவம்தான். சில பேர் சொல்லுவாங்க, சரக்கு அடிக்கிறது நான் பாட்டுக்கு தண்ணி அடிக்கிறேன், நான் பாட்டுக்கு தூங்குறேன், யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படின்னா நீ நல்லவெல்லாம் கிடையாது. என்னைக்கு நீ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கு நீ நல்லவன் கிடையாது. என்னைக்கு அதர்மத்தில் உன்னோட மனசு சந்தோஷப்பட்டுச்சோ, அது நீ உன்னை கெடுத்தா என்ன, அடுத்தவனை கெடுத்தா என்ன. அடுத்தவன் கெடுக்கும்போது இன்னும் சேர்ந்து பாவம் வருது. ஆனால் உன்னை நீ கெடுத்துக்கிட்டியே, அதுவும் பாவம் தானே. கடவுளா உன்னை குடிக்க சொல்கிறாரு, உன்னோட சந்தோஷத்துக்காக நீ குடிச்ச, அது குடிக்கிறதால உனக்கு சந்தோஷம், அதுக்கு நீ காரணத்தை வச்ச. ஆக மொத்தம் நீ குடிச்ச கடவுளுடைய எல்லையை நீ தாண்டின. அதனால் என்ன நான் தானே பார்த்துக்கிட்டேன்னா உன்னை நீயா உருவாக்குன, நீயா உன்னோட கண்ணை உருவாக்குன, நீயா உன் மூக்கை உருவாக்குன, நீயா உன் வாயை உருவாக்குன, நாக்கை உருவாக்குன, பல்லை உருவாக்குன, மண்டையை உருவாக்குன, மண்டைக்குள்ளே இருக்கிற மூளையை உருவாக்குன, நெஞ்சை உருவாக்குன, நெஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயத்தை நீயா உருவாக்குன, கிட்னியை நீயா உருவாக்குன, கை கால் என்ன உருவாக்கணும். அப்போ எதை வச்சு நீங்கள் அடிக்க முடியும்? கடவுள் உருவாக்குனது, நாம் ஒன்றுமே செய்யலை, கடவுள் தானே உருவாக்குனாரு. நான் சொன்னது கரெக்டு தானே? ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா? யாராவது இங்கே நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? உங்களை என்ன நான் உருவாக்கலை, நான் நம்புகிறேன், நான் உருவாக்கலை. அப்போ யார் உனக்கு உருவாக்குனா? சக்தி. அந்த சக்தி தான் கடவுள். அப்போ அந்த சக்தி உருவாக்குனது, அதாவது ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டை நம்மக்கிட்ட விடும்போது சுத்தபத்தமாக விடுவாங்க, பெயிண்ட்லாம் அடித்து, பைப்பில் தண்ணிலாம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்லாம் பார்த்து. ஆனால் நீ அத்தனையும் நீ சொத்தை பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னால் அந்த வீட்டு முதலாளிக்கு கோபம் வர தானே செய்யும். இதை பாருப்பா, எப்படி நான் கொடுத்தேனோ அப்படி வரணும், இல்லை நீ கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே 0. அப்போ என்ன பண்ணணும்? எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரி செய்யணும். நீ எங்கெங்கெல்லாம் டேமேஜ் பண்ணி, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாமல் பண்ணியோ அது வேறு விஷயம். ஆனால் டேமேஜாக ஆயிடுச்சு. இப்போ நீ எனக்கு சரி பண்ணி தான் ஆகணும், சரி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் உனக்கு ஓட்டாயாக கொடுக்கல, அத்தனையும் பூசி கொடுத்தேன், அதே மாதிரி பூசி கொடு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க. இல்லாட்டி நஷ்டம் போடுவாங்க, அட்வான்ஸ் திருப்பி கிடைக்காது.
ஒன்று நீங்கள் செய்யணும், இல்லை அவங்க செய்யணும். அப்போ நீங்கள் உங்களோட சாய்ஸ்லாம் அவங்க விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் கடவுள் கொடுத்த உடம்பு, இது கடவுளுக்கு தான் சொந்தம், நமக்கு சொந்தம் கிடையாது. அதை எண்ணிக்கோங்க, அதுதான் உண்மை நினச்சிக்கோங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் இந்த ஆடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இது சரியா இல்லையா, இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன கற்றுக்க போகிறோம், என்ன தப்பு பண்ணோம், அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து கமெண்ட்டில் போடுங்க. நமக்கு நல்லதே நடக்கும். சாய்ப்பாடு அருளால் நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியத்தில் மீட் பண்ணலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா, ஓம் சாயிரா.